முக்கிய செய்திகள். 10 நாட்களில் துணை முதலமைச்சர் ஆவார் உதயநிதி என்று அமைச்சர் தாமோ அன்பரசன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியை அடுத்த வெம்மங்கோட்டை அருகே பட்டாசு ஆலையில் வெடிவிபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் வெடிவிபத்து குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிதியுதவி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். நான் இப்போது சிக்கலான புள்ளியில் நின்று கொண்டிருக்கிறேன் என்று திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மீனவர்கள் தாக்கப்படும் போது அரசெல்லாம் எங்கே இருந்தீர்கள் என்று சீமான் கொதித்து பேசியுள்ளார். இந்த ஆண்டு சென்னையில் மட்டும் ஆன்லைன் பார்சல் மோசடி போன்ற சைபர் குற்றங்கள் மூலமாக பொதுமக்கள் ரூபாய் 132 கோடியே 46 லட்சம் பணத்தை இழந்துள்ளதாக சென்னை காவல்துறை தகவல் தெரிவித்துள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கிற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அதற்கு நான் பதிலளிக்க விரும்பவில்லை என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். இன்று இரவு 8 மணி முதல் வருகிற 23ஆம் தேதி காலை 6 மணி வரை தொழில்நுட்ப பராமரிப்பு மேற்கொள்ளப்படுவதால் பாஸ்போர்ட் இணையதள சேவை 2 நாட்கள் நிறுத்தப்பட உள்ளதாக தகவல் வந்துள்ளது. செல்வ பெருந்தகையை பதவி வேண்டும் என்று ராகுலுக்கு பகுஜன் சமாஜ் கட்சி கடிதம் அனுப்பியுள்ளது. கேரள முதல்வர் பினராயி விஜயனுக்கு சென்னை அப்போலோ மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை நடந்துள்ளது. சென்னையில் குறுகிய தூரத்தில் இயக்கப்படும் 10 பாசஞ்சர் ரயில்களில் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் 12 பெட்டிகளாக அதிகரித்து இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. ராகுலை மிரட்டியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று காங்கிரஸ் தமிழக பொறுப்பாளர் அஜய்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சாவூரில் கல்லணை கால்வாயில் மூழ்கிய மகனை காப்பாற்ற முயன்ற காவல் உதவி ஆய்வாளர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்ததில் 69 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் குறித்து முழுமையான விசாரணை நடத்த ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டது. இந்த ஆணையம் விசாரணை மேற்கொண்டு 3 மாதத்தில் தனது அறிக்கையை அறிவிக்க வேண்டும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூரில் கரும்பு தோட்டத்தில் மாணவியிடம் அத்துமீறியதை தட்டி கேட்ட விவசாயியை ஆட்கள் திரட்டி வந்து தாக்கிய இளைஞர் கைது செய்யப்பட்டார். தூத்துக்குடி மாவட்டம் கருங்குளம் வட்டாரத்திற்குட்பட்ட அரசு பள்ளி மாணவர்களுக்கான சீருடைகள் தெருவில் வைத்து தலைமை ஆசிரியர்களிடம் வழங்கப்பட்டதாக புகார் எழுந்தது. திண்டிவனத்தில் கைக்குழந்தையுடன் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் குடிபோதையில் வீடு புகுந்து கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறி ஒருவரை அக்கம் பக்கத்தினர் பிடித்து தர்ம அடி கொடுத்த நிலையில் போலீசில் ஒப்படைத்தனர். மயிலாடுதுறையில் நகைக்கடையில் நகை வாங்குவது போல் நடித்து 8.5 கிராம் கமலை திருடிய பெண்ணை சிசிடிவி பதிவு அடிப்படையில் போலீசார் கைது செய்தனர். தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளிநாடு சென்றுள்ளார். அதனால் ஒருங்கிணைப்பு குழுவின் ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள மூத்த தலைவர் எச். ராஜா கட்சியில் முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் தமிழக பாஜகவினருக்கு அண்ணாமலை சில வேண்டுகோள்களை விடுத்துள்ளார். ஆரியத்திற்கு முன்னோடி திராவிடம் என்றவர் ஜான் மார்ஷல் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் ஆகிய 4 நாடுகள் இணைந்து குவாட் என்ற அமைப்பை உருவாக்கியுள்ளன. இந்த அமைப்பின் தலைவர்கள் பங்கேற்கும் உச்சி மாநாடு ஆண்டுதோறும் நடந்து வருகிறது. அதன்படி இந்த ஆண்டுக்கான உச்சி மாநாடு அமெரிக்காவில் நடைபெற உள்ள நிலையில் பிரதமர் மோடி நாளை அமெரிக்கா பயணம் மேற்கொள்கிறார். தெலுங்கு திரையுலகின் முன்னணி நடிகரான ராம்சரண் RRR படத்தின் வெற்றியை தொடர்ந்து இயக்குனர் ஷங்கர் இயக்கத்தில் கேம் சேஞ்சர் திரைப்படத்தில் நடித்து இருக்கிறார். இப்படம் டிசம்பர் 20ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்றன. பிரதமர் மோடியின் அமெரிக்கா பயணத்தில் உக்ரைன் முதல் காசா மோதல் வரையிலான பிரச்சினைகள் விவாதிக்கப்படும் என்று வெளியுறவு அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது. சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் நேற்று இரவு 50க்கும் மேற்பட்டோர் தூங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த போலீசார் பேருந்து நிலையத்திற்குள் உறங்கக்கூடாது என கூறி அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. IAS, IFS, IPS பணிகளுக்கான சிவில் சர்வீசஸ் மெயின் தேர்வு இன்று தொடங்க உள்ளது. ஒரே தேர்தல் திட்டத்தால் ஏற்படும் தாக்கம் பற்றிய விவரங்கள் வெளியாக தொடங்கியுள்ளன. பெண் நடன கலைஞருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக பிரபல நடன இயக்குனர் ஜானி பெங்களூருவில் கைது செய்யப்பட்டார். டெல்லி முதல் மந்திரியாக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் ராஜினாமா செய்ததால் புதிய முதல் மந்திரியாக பெண் மந்திரி அதிஷியை ஆம் ஆத்மி கட்சியினர் தேர்வு செய்த நிலையில் அதிஷி நாளை பதவியேற்க உள்ளார். பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 2100 நிதியுதவி என்று ஹரியானா பேரவைத் தேர்தலில் பாஜக வாக்குறுதி அளித்துள்ளது. விலங்கு கொழுப்பு கலந்த நெய்யில் திருப்பதி லட்டு தயாரித்ததாக ஜெகன் ஆட்சி மீது சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டியுள்ளார். கொல்கத்தாவில் பெண் டாக்டர் கொலை தொடர்பாக நீதி கேட்டு ஜூனியர் டாக்டர்கள் பணிகளை புறக்கணித்ததுடன் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் போராட்டம் முடிவடைந்த நிலையில் நாளை மறுதினம் டாக்டர்கள் வேலைக்கு திரும்புகின்றனர். கோரக்பூரில் முதல் முறையாக மிதக்கும் உணவகத்தை முதல்வர் யோகி ஆதித்யநாத் திறந்து வைத்தார். முன்னாள் நட்சத்திர கிரிக்கெட் வீரர்கள் பங்கேற்கும் லெஜண்ட்ஸ் லீக் T20 கிரிக்கெட் தொடரின் முதல் 2 சீசன்கள் வெற்றிகரமாக நடைபெற்றன. இந்த நிலையில் லெஜண்ட்ஸ் லீக் கிரிக்கெட் தொடர் இன்று தொடங்க உள்ளது. இந்தியா வங்கதேசம் இடையேயான 2ஆம் நாள் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை தொடங்கியது.
கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்களில் தீபாவளியை முன்னிட்டு விற்பனை தொடங்க உள்ளது. ரூபாய் 100 கோடிக்கு விற்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வந்துள்ளது. சீனாவில் 5000 கிலோமீட்டருக்கு தொலைவில் இருந்த மருத்துவர் நோயாளிக்கு அறுவை சிகிச்சை மூலம் நுரையீரலில் இருந்த கட்டியை அகற்றி அனைவரது கவனத்தையும் ஈர்த்து சாதனை படைத்துள்ளார். தூத்துக்குடியில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளியிடம் ரூபாய் 50,000 லஞ்சம் வாங்கியதாக அறநிலையத்துறை இணை ஆணையர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மின்சார வாரியத்தில் வேலை வழங்க கோரி ITI படித்த இளைஞர்கள் சென்னையில் நேற்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூவத்தில் கொட்டப்பட்ட கட்டிட கழிவுகளை செப்டம்பர் 30க்குள் அகற்ற வேண்டும் என்று நெடுஞ்சாலை ஆணையத்துக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. டெஸ்ட் கிரிக்கெட்டில் வரலாற்றில் முதல் வீரராக ரவிச்சந்திரன் அஸ்வின் மாபெரும் சாதனை படைத்துள்ளார். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 54,592 ரூபாய்க்கும், ஒரு கிராம் 6,824 ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் 25ஆம் தேதி வரை 6 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதம்பம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.